ஹே அமீஸ் டார்க் அப்சஷன் அதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணி ஸ்டோரி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸ்டோரி பற்றி. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரீடா அண்டு டே அவ்வளோ அழகாக வேஸ்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு அங்கே என்ட்ரியாக 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல செம்ம ப்ளஷ் ஆகணும். ஆனால் நீங்கள் 2 பேரும் போய் பயங்கர டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மம்மியே அப்படியே வாயை பொழுந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே உங்கள் மம்மி உங்கள் பேபியை வச்சுருக்காங்களா? ஸோ உங்கள் பேபியும் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்குது. நீங்கள் வேறு புதுசாக அழகாக அந்த பேபிக்கு தெரியவும் கலர்ஃபுல்லாக இருக்க. ஸோ அது இன்னும் அக்கேன்னு அழகாக ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுது. ஸோ அந்த ப்ளசண்ட்டான அந்த மூமெண்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஹெட்டில், அதாவது உச்சம் தலையில் ஒரு லாங் கிஸ் பண்ணுறான். பண்ணிட்டு ஒயன் love you, love you too. ஒயன் ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, நான் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். நீயும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா? எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நானே உன்னை வேணான்னு சொன்னாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பியா? கண்டிப்பாக எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஹேண்டே அப்படியே கோத்த மாதிரி 2 ஹேண்டும் கோத்துட்டு நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி நின்று தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஐயரே பார்த்துட்டு நான்லாம் எதுவும் கேட்கவே தேவையில்லை போல், நீங்களே சொல்லிடுவீங்க போல். சரி, எனக்கு வேலை மிச்சம், அப்படியே நான் மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அவர் தமிழ் பேசுகிறாரு. அவரும் ஒரு தமிழியன்ஸ் போல். ஸோ ஐயர் என்ன தமிழ் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அந்த ஜின் ஹோபி எல்லாரும் பேன்னு பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு, பார்த்தியா, உனக்கு ஒரு ஆள் துணைக்கி இருக்காரு அப்படின்னு ஆக்சுவலாக ஒயனை பார்த்து 3 பேரும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டே அப்படியே டேய் பார்க்குறீங்க. டேயும் உங்களை பார்த்து ப்ளசண்ட்டாக சிரிக்கிறான். அப்படியே உங்களை சைட்லேருந்து அப்படியே இழுத்து ஹக் பண்ணிவிட்டு தாலி கட்டிக்கலாமா? கட்டிக்கலாம். ஓகே தானே உனக்கு? ஓகே ஓகே ஓகே, டபுள் ட்ரிபிள் 10 11 12 நிறைய ஓகே. அப்போது நீங்கள் இவ்வளோ பேபியாட்டு சொல்கிறத, உனக்கே ஒரு பேபி இருக்குடி, நீ இவ்வளோ குழந்தையாக இருக்க, தப்புன்ட்டல. இவ்வளோ குழந்தைய பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதுலாம் தப்பு தானே. அப்போ நான் போயிடவா? நான் வேணாமா? சரி வா வா வா, நானே கட்டிக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்படியே ஐயர்கிட்ட வந்து 2 பேரும் வந்து நிற்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஆரம் கொடுக்குறாங்க. எஸ், கழுத்தில் போட்டுப்பாங்கள்ல மலர் மாலை, அதுதான். எஸ், அதை ஆரம்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. எஸ், நீங்கள் ஆரம்னு சொன்ன உடனே ஆக்சுவலாக நம்ஜுனாவை நினச்சிடக்கூடாது. அந்த ஆரவை 2 பேருமே மாற்றிக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக 2 பேரும் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ஐயரும் ஆக்சுவலாக அந்த ஆரத்தை உங்கள் கையில் கொடுத்ததுமே அவருக்குமே அது பார்க்க செம்மையாக ரொம்ப சூப்பரான கப்பலில் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் வியர்டாகவே பார்த்துட்டு சரி 2 பேரும் பார்த்தது போதும், கட்டுங்க, தாலியை கட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க. எஸ், அதில் மஞ்சள் தான் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அகெயின் அதை பிரித்து ஒரு 3 days ஆஃப்டர் நம்ம தங்கத்தில் கூட அந்த
டாலர் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதுக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெம்பிளில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த தாலி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அந்த மஞ்சளோடு சேர்த்து ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த தாலியை கட்டி விட நீங்கள் அப்படியே செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவனோட ஹேண்டு ஆக்சுவலாக அவங்க சொல்கிற டச் பண்ணதுமே நீங்கள் செம்மையாக அப்படியே உங்களோட டிஎஸ் ஊற்றுது. அவனுக்குமே நீங்கள் அழுறதை பார்த்து அழுக வருது. அப்படியே அவரோட டிஎஸை அவனோட ஆம்ஸ் வச்சு அப்படியே வைப் பண்ணிட்டே உங்களுக்கு தாலியை கட்டுறான். அந்த 3 முடிச்சு அது முடியவும் நீங்கள் ஹெவியாக அழுதுகிட்டே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒயன் எதிரி அழுற, ஓகே எனக்கு புரியுது, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னென்னு புரியுது, சாரி நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா. ஒயன் எனக்கு தெரியாத லட்டு சாரி லட்டு, இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வரவே வராது, ப்ராமிஸ் யூடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் டே லவ் யூ டே அப்படின்னு நீங்கள் அவனோட ஷர்ட்டெல்லாம் உங்களோட டிஎஸ் ஆக்கிட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட ஐலைனர் ஐலேஷ் எல்லாமே அவன் ஷர்ட்லலாம் ஆகுது. அது ஒயிட் ஷர்ட் வரையா, ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ உங்கள் மம்மி என்ன பண்ணுற, அவரோட ஷர்ட்டை அடுக்காக்கிட்ட பாரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அப்படியே அப் பண்ணிட்டே, என்ன நீங்கள் என்னோடய ஷர்ட்டு தானே, உங்களுக்கு வேணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் அழுக்காகட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அந்த மூமெண்ட்டு ரொம்ப அழகாக பாஸ் ஆகுது. நிறைய செல்ஃபீஸு ஃபோட்டோஸு அப்படின்னு ஆக்சுவலாக ஜின் ஆரப் எல்லாருமே அந்த மூமெண்ட்டையே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ப்ளே பண்ணிட்டே அந்த இடமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க அவங்க ஒய்ஃபு, அவங்க பேபிஸு, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ வளர்ந்த பிள்ளைங்க அப்படியெல்லாம் தான் இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் லேட்டராக அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஆக்சுவலாக தாலியெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு தான் இப்போ தான் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ளசண்ட்டான மூமெண்ட்டு செம்ம ஹாப்பியாக அவங்க 2 பேருக்குமே நல்லாவே போகுது. ஸோ உங்கள் பேபி வேறு உங்களுக்குள்ளாடி ஆக்சுவலாக நடுவில் அடிக்கடி உங்கள் பேபி நீங்கள் எடுத்து தூக்குறது, அவன் தூக்குறது அப்படின்னு செம்ம அழகாக அந்த மூமெண்ட்டு, அந்த பேபியோடையே உங்களோட மேரேஜு. ஸோ சூப்பராக அந்த மூமெண்ட்டு போகுது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க நாள் முழுக்கணும். ஸோ இப்போது அகைன் வீட்டுக்கு வரீங்க. எஸ், இந்த மேரேஜே ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு 8 o'clock அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த டைமில் தான் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க. எஸ், நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணனால இப்போ ஃப்ரண்ட்டில் ஹோபி தான் அந்த காரை ஓட்டிருக்காரு. ஸோ இந்த சைடு உங்கள் மம்மி ஆக்சுவலாக உங்கள் பேபியோடு உட்காந்துருக்க, உங்கள் ஃப்ரெண்டு அந்த ஹோபி உட்காந்துருக்க அந்த சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 3 பேரும் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க அந்த பேபியோட. ஸோ உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு உங்களை ஆக்சுவலாக அடிக்கடி நோண்டிகிட்டே இருக்கான். நீங்கள் என்ன ப்ளீஸ் மம்மி தூங்குறாங்க அப்படின்னு இங்கே ஃப்ரெண்டில் காட்ட. எஸ், உங்கள் ஃப்ரெண்டு கொட்டை முடிச்சு மொபைல் நோண்டிகிட்டே இருக்கா. எஸ், ஹோபி வேறு முன்னாடி இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்குறது. வேறு அடிக்கடி உங்கள் தைஸை பயங்கரமாக ரப் பண்ணுறான். கையெடு பாத்திர போகிறாங்க. முடியாது கையெடு. எங்கே கொண்டு போகிற கையெடு. முடியாது. லட்டுலாம் கிடையாது.
லட்டு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கூப்பிட எல்லாரும் அட் அ டைமில் அவங்க மம்மி வரைக்கும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னுட்டே உங்கள் தைஸில் இருந்த ஹேண்டை எடுத்துட்டு அப்போ நீங்கள் அப்படியே ஷை ஆகி ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பவ் பண்ணிடுறீங்க. உங்கள் மம்மி அப்படியே தூக்கத்தில் இருந்துச்சு. என்னடா ஒயன்? ஒன்றும் இல்லை மம்மி. என்ன என்ன தம்பி, உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லை இல்லை சிஸ்டர். ஐயோ போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அப்படியே கண்ணை உருட்டிகிட்டே இருக்கான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. ஸோ அவள் சிரிக்கிறா. ஐயோ இந்த முந்திரி கட்டை வேற சிரிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ஸோ விண்டோஸ் வழியாக பார்த்துட்டே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி வரான். அகெயின் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் நார்மலாகி திரும்பவும் அவங்க ஒர்க் பார்க்க திரும்பவும் அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த டைம் உங்களோட ஹிப்புக்கு அவன் ஹேண்டு அவன் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ணுறீங்க? என்ன என்னோடய ஒய்ஃப் தானே, நான் தொட விடவா கூடாது? தொடலாம்ல, தொட்டா என்ன இப்போது? நான் தொடுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஹிப்பில் உங்கள் ஹேண்டை வச்சு பயங்கரமாக அப்படியே ரப் பண்ணுறான். ஃபனா ஒரு மாதிரி இருக்குட்டே, கையெடுட்டே. முடியாதுடி ப்ளீஸ், சொன்ன கேளு, கையெடு. லட்டு இருக்கட்டும்டி, கை தானே, வேற எதுவும் வச்சது மாதிரி பண்ணுறா. புரிஞ்சுக்கோட்டே, கையெடுட்டே. முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேயே ஹேண்டை வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் சொன்ன கேளுட்டே, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு ப்ரீத் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது எதுக்கோ ஆக்சுவலாக என்னமோ உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு திரும்பவும் அவன் அப்படி பண்ண நீங்கள் அவன் ஜஸ்ட்டில் இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவன் ஹேண்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. எஸ், அப்போது அவனோட ஜஸ்ட்டோடு நீங்கள் ஒட்டிகிட்ருக்கீங்க. அப்போது அவள் அதை பார்த்து ஷாக்கா என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி இருக்கா. எஸ், நீங்கள் ரெடி பேருமே இதை கவனிக்கலை. ஐயோ இவங்களை வச்சுட்டு இனிமேல் திரும்பாதடி, பல்லான காட்சிகள்லாம் பார்க்க வேண்டி வரும் போலையே அப்படிங்கிற மாதிரி அவள் திரும்பி இருந்துக்கிறா. ஸோ ஜேகப்பு இதே மாதிரி ஒரு டைம் மிரரில் பார்த்துட்றான். அவனும் அதுக்கப்புறம் ஐயோ இந்த சைடு பார்க்கவே விடாது போல், நம்ம மைண்ட் எங்கேயோ போகுதே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவனும் காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறான். அப்போது டக்குன்னு இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், எதுக்கு ஓட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக உங்களை விட்டு எதுடா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறா, என்னாச்சு உனக்கு? அதுவா, சிலரால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறத விடவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வீட்டில் கொண்டு விட்டா அவங்க ஒருக்க அவங்களே பார்ப்பாங்களே, அதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ அப்போ தான் புரியுது, ஆஹா இவன் இதை ஏதோ பார்த்துருக்கான் போலையே அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அப்படியே அவன் பின்னாடி வந்துட்டு நீங்கள் அவனை அப்படியே கிள்றீங்க, ஏடி கிள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைஸை அப்படியே ரப் பண்ணுறான். அப்போது உங்கள் மம்மி ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ரொம்பலாம் தூங்கியிருக்க மாட்டாங்க. இது ஏதோ பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சிருது. ஸோ சும்மா ரெடி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட உங்கள் மம்மி சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பாங்க, நீ இதெல்லாம் நோ சொல்லக்கூடாது, இதெல்லாம் லைஃப்பில் சகஜம் தானே. அம்மா நீ வேற சும்மா இருமா. அப்போது இதுவும் கேட்குது. ஸோ அவனு சிரிக்கிறான். பார்த்தியா உங்கள் மம்மியும் ஓகே சொல்கிறாங்க, ஒன்றும் என்னடி
நான் கேட்குறது மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். அப்போது உங்கள் மம்மி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கு. ஸோ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கோரஸாக கேட்குறாங்க. அதை கேட்டும் கேட்காம உங்களை டீப்பாக கிஸ் பண்ண நீங்கள் அவனை புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. டே சரி, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு விட்டுறேன், நீ அங்கே போய் என்ன வேணால் பண்ணுறா, ப்ளீஸ்டா, இதெல்லாம் வண்டியில் வச்சு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்ல, அப்போ தான் அப்படி நார்மல் ஆகிட்டு அதெல்லாம் முடியாது, சீக்கிரமாக கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மானத்தை வாங்குறாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கு வர செம்ம ரொமான்டிக்காக ஆக்சுவலாக எல்லோரும் முன்னாடியுமே கிஸ் பண்ணுறட்டே வீட்டுக்கு வந்தால் சும்மாவாக இருப்பார். அவர் பேபியெல்லாம் அந்தளவுக்கு பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். எஸ், பேபி கூட ரொம்ப பாசம்தான், ஆனால் அவங்க கூடயே தான் சுற்றிட்டுருக்காரு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. அது ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை கிளியர் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, அந்த மாதிரி சூப்பராக ஒரு லைட்டான ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களோட பேபிஸு வளருது. எஸ், உங்களுக்கு இப்போ அகெயின் ஒரு பையன் இருக்கான். எஸ், ப்ரொடக்ஷன் தான். ஆக்சுவலாக இப்போது பேபி பையனாக மாறிடுச்சு. அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஆக்சுவலாக அந்த 2 பேபிஸையும் ரொம்ப ஹாப்பியாக வளர்த்துறீங்க. அகெயின் உங்கள் மம்மி உங்கள் கூட தான் இருக்காருங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் விட்டுறலாம் இல்லை. ஸோ அவங்க உங்கள் கூட இருக்கிறதுனால அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. இப்படியே நாட்கள் நகர நகர ஒன் டைம் உங்கள் பொண்ணு இருக்கால, ஸோ உங்கள் பொண்ணு வந்து வளர்ந்துட்டா. இப்போ உங்களோட சொல்கிற ஹக் பண்ணிட்டே, மம்மி உங்ககிட்ட ஒன்று பேசணுமே. என்னம்மா சொல்லு. அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி கொடுப்பீங்களா? நீ அது சொல்கிற விஷயத்தை பொறுத்திருக்கு. அது மம்மி, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மொபைலை காட்டி அதில் ஒரு பிக் காட்டுறா. ஸோ உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்ன சொல்கிற, லவ்வா? ஏன் நீங்கள் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன லவ்வான்னு கேட்குறீங்க? நாங்கள் மேரேஜ் பண்ணது வேறடி. அது வந்து மம்மி, நீங்கள் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லியே தான் எங்களோட லைஃப்பை ஃபுல்லாக எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. இப்போ நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா? நாங்கள் ஒன்றா? மம்மி, தம்பியும் ஒருத்தியை லவ் பண்ணுறான். என்ன சொல்கிற? ஆமாம் மீ. சரி, அவனை பற்றி விடு, அவனாவது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுவான். நீ உன்னோட விஷயம் அப்பாக்கிட்ட பேசினா தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எதுக்கிட்ட தானே அப்பா எப்போ பாரு அப்பாவை டிபெண்ட் பண்ணியே தாம்மா இருப்பீங்களா? நீங்களாம் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டீங்களா? அது டிபெண்ட் கிடையாது. வேறு யார் டிபெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது எனக்கு. ஆனால் நான் வந்து உங்கள் அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணுறேன். அவர் எடுக்கிறது எதுவாக இருந்தாலும் குட் டிசிஷனாக இருக்கும். அவர் தான் இந்த லைஃபே கொடுத்தது. அவர் எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் அவர்கிட்டே விட்டுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது ஆக்சுவலாக அந்த வாசலில் வந்து நிற்கிறான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, வழக்கம் போலையா, என்னடி என் பொண்டாட்டிகிட்ட என்ன வத்தி வச்சிட்ருக்க, இங்கே வா, நீ பிரின்சஸ் வா. அப்பா, அவள் கொஞ்சம் எப்பவும் இல்லாமல்
முதல் தடவையாக பதட்டப்படுறா. ஸோ கண்டுபிடிச்சிடுறான் இது லவ் மேட்ரு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணுற அவரோட பொண்ணு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பதட்டப்படுறா. ஸோ டேக்கு புரிஞ்சிருது என்ன லவ்வா, நீ பையனை காட்டு எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஏன் ஏன் விசாரிக்கணும்? இங்கே பாரு யூன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கொடு பிக் கொடு நான் பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போது உங்களோட பொண்ணு அக்செப்ட் பண்ணது மாதிரி இந்தாங்க அண்ணா, நான் மேரேஜ் பண்ணால் இவனை தான் மேரேஜ் பண்ணுவேன். புரியுது யுவன், உனக்கு 27 ஏஜ் ஆகுதான். ஸோ உனக்கு மேரேஜ் ஏஜையும் தாண்டி ரொம்ப நாள் இங்கே ஒர்க் பண்ணி ஓகே தான், கரெக்ட் தான், நீ கேட்குறது கரெக்ட் தான். ஆனால் இவன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நான்லாம் ஒயன். டாடா, நீங்கள் ஏன்ட்ட பேசுகிறத விடவும் அதிகமாக உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுகிறீங்க. எனக்கு அவகிட்ட பேசியே பழகிடுச்சு. ஸோ தள்ளு. ஒயன், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா? இல்லை ஏய், அவள் ஏற்று பேசுகிறது எப்போவும் நடக்கிறது தானே. இப்போ எதுக்கு நீ மூஞ்ச ஊர்னு வைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு நான் எதுவும் எடுத்துக்கல, நம்ம பொண்ணு தானே. ஆனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம இவளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணும், ஆனால் அவள் உங்கள் ஏன் இப்படி பண்ணுறான்னு புரியல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ப்ரீத் ஆக. ஏ டென்ஷன் ஆகி உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுடி, சும்மாரு சரியா? பையன் வேற வருவான், அவன் மட்டும் உன்னை உடம்பு சரியில்லாமல் ஏதாவது பார்த்தான்னா அவனுங்க சேர்ந்து கஷ்டப்படுவான். இங்கே பாரு, அவன் மட்டும் கஷ்டப்பட மாட்டான், உன் புருஷன் நானும் தான் கஷ்டப்படுவேன். எனக்காக கூலாரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஏன் நீ டென்ஷன் ஆகுற இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்சுவலாக யூனை பார்த்து முறைக்க யூன் அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. அப்போது அப்படியே அந்த டைமில் கூட ஆக்சுவலாக உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறோம். நம்ம ரூமில் போய் பேசிடலாம். யூன், உன்னை இன்னும் ஆஃபீஸ் இருக்குல்ல, போ, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேசுவோம் சரியா? நான் பார்த்து பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கிட்டு போக. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இந்த வயசுலேயும் உங்களுக்கு கொஞ்சல்ஸ் கேட்குது. ஆனால் எனக்கு 27 ஆகுதுப்பா. ஆனால் எங்களை இப்படி பிடிச்சி வச்சு நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகக்கூடாது, எதுக்கும் போகக்கூடாது, ஏன் இப்படி எங்களை மட்டும் இவ்வளோ கண்ட்ரோலாக வளர்த்துறீங்க? அதுக்கு அர்த்தம் இருக்குது. நீ இப்போ கண்ட்ரோலாக இருந்தனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. ஒரு நல்ல ஃப்யூச்சர் பார்ட்னர் கிடச்சா நல்லது தானே? சரி, உனக்கு எப்பவும் சொல்லிட்டே இருக்க முடியாது, நீ கிளம்பு, நான் பேசுகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஆக்சுவலாக அவன் ரூம் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் டிஎஸ் எல்லாம் வாய்ப் பண்ணிட்டு என்னாடி இதெல்லாம் போய் அழுதுட்டுருக்க? சரி, அவள் தான் நமக்கு அடங்க மாட்டான்னு தெரியும்ல, விடு, அவளோட டெசிஷன் என்னவோ அதை பற்றி ஆக்சுவலாக அவள் பட்டு தான் திருந்தணும்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒயன் லட்டு உங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடி. நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்க போகிறோம்? அந்த பையனை பார்த்தாலே தெரியுது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு. இரு நம்ம விசாரித்து பார்த்தாலும் தெரியும், நான் விசாரிக்கிறேன் சரியா? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இல்லைங்க, நம்ம பொண்ணு லைஃப்பில் சரிடி லட்டு, அப்படி விட்டுருவேனா நான்? நீ இப்படி ஒரி ஆகுற அளவுக்கு விட்டுருவேனா நான்? நீ எதுக்கு இப்படி ஒரி ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறீங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு இங்கே பாரு, அவன் இப்போ வருவான்,
ஸோ அவங்கிட்ட நீ இப்படி சோகமாக இருக்கிற மாதிரி காட்டாத, ஓகேவா? நான் பார்த்துட்டு இந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக டே அங்கேருந்து போகவும் அங்கே உங்களோட பையன்தான் வரான். அவன் அப்படியே டேயோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான். அவன் ஆக்சுவலாக உங்கள் ரூமுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வரான். ஆக்சுவலாக அவன் கிச்சன்லாம் தேடிட்டு உங்கள் ரூமுக்கு வரான். அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துருக்கதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். எஸ், இவன் டேயோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் இல்லை, டேயோட கேரக்டர் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அவன் ரொம்ப 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 ஒரு லவபுளான ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ டே எப்படி உங்களை நல்லா பார்த்துப்பானோ அந்தளவுக்கு உங்களோட பையனும் உங்களை நல்லா பார்த்துப்பான். உங்கள் பொண்ணு தான் கொஞ்சம் உங்களை அனுசரிக்க மாட்டா, அந்த மாதிரி இருப்பாள். பட் உங்கள் பையன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே வந்து பேக் கொடுத்து ஹக் பண்ணிவிட்டு, மீ என்னமீ இன்றைக்கும் அவள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாளா? அதுதான் நீ இப்படி மூஞ்ச தொங்க போட்டு இருக்கியா? இல்லையே, அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா தான்டா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சரி, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். என்ன பிரச்சனையா இன்னைக்கு? அது இல்லைடா அப்படின்னு நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம், உனக்கு என்ன? நீ இப்படியே ஒரி பண்ணி வீக் ஆகாத மம்மி, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவன் டேக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அவன் ரொம்ப ரொம்ப குட்டா, எவ்வளோ உங்களால் அவனுக்கு நல்லது சொல்லி வளர்க்க முடியுமோ அவ்வளோ நல்லது சொல்லி அவனை ரொம்ப கேரிங்காக வளர்த்துருப்பீங்க. அவனை மட்டும் இல்லை, பொண்ணையும் அதே மாதிரி தான் வளர்த்துருப்பீங்க. பட் அவள் கொஞ்சம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக அப்படியே இருந்ததால் கொஞ்சம் சொல்லு பேசலாம் கேட்க மாட்டா. ஸோ அப்படி தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கு தேவ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அவங்கள ஒரி பண்ணவே விட மாட்டான். அவ்வளோ லவபுளாக இப்போ வரைக்கும் நீங்கள் மேட் ஃபார் ஈச் அதர் அண்டு ரொமான்டிக் கப்புள் எஸ். இப்போவும் உங்களுக்குள்ளாடி அந்த மேக் அவுட்டுங்கிறது டெய்லி ஒன்ஸ் நடக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு லவபுளான ஒரு கப்புள் தான். ஸோ இப்படியே நாட்கள் நகருது. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு 65 உங்களோட பேபிஸ் அண்டு உங்களோட பேபிஸோட குழந்தைங்கன்னு எல்லாம் பார்த்துட்டீங்க. டே ஆக்சுவலாக உங்களோட முன்னாடி படுக்கையில் லே ஆகிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு காஃபி ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது டே உங்களை பார்த்துட்டு, லட்டு சொல்லுங்கள், என்ன வேணுங்க? இல்லடி, நான் மேபி போயிட்டேனா? நீங்களாம் அப்படிலாம் ஆகாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. பார்த்தியா, இப்போவே நீ உடையிற. மேபி நான் உனக்கு முதல்ல போனாலும் நீ நீ என்னை நினச்செல்லாம் அழக்கூடாது. இங்கே பாரு, நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் நீ என்னோடவும் சின்ன பொண்ணு. ஸோ நீ இன்னும் ரொம்ப நாள் வேறு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ சொல்லாதீங்க, நானும் உங்கள் கூடயே வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்படியே நாட்கள் அதே மாதிரி நகருது. பட் டே சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவார். அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிட்டு ஆக்சுவலாக நீங்கள் தான் அவரை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பீங்கல்ல. அதே நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தாலும் டே உங்களை ரெக்கவர் பண்ணுவார். அப்படி உங்களோட 2 பேரோட லைஃப்பும் இப்போது லாஸ்ட் கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் டேயோட ஜஸ்ட்டில் அப்படியே சாஞ்சது மாதிரி பெட்டில் ஆக்சுவலாக அவர் சாஞ்சிருக்காரு. அவரோட லேப்பில் உட்காந்து நீங்கள் அவரோட ஜஸ்ட்டோட சாஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃபில் ஹேண்டை போட்டு ஆக்சுவலாக அவர் பேக்லேருந்து ஹக் பண்ண எப்படி இருக்கும் அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ உங்கள் ஹிப் அப்படியே ரப் பண்ணிவிட்டு, என்னடி
இவ்வளோ வயசானாலும் ஐயோ குழுகுலுன்றிருக்கே. ம் சி கையெடுங்க. என்ன உங்களுக்கு? ஏய் போடலாமா? இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை, இப்போ முடியாது. ஆனால் போகணுன்னு தோணுதே. சும்மா இருங்க. நான் சி பரவாயில்லடி. அதே அப்சஷன் உங்ககிட்ட. எப்போ ஒன்று டச் பண்ணாலும் சரி, ஒன்று பண்ணாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் டவுட் இருந்து இதையெல்லாம் நம்ம லைஃப்பில் கண்டினியூ ஆகுமா, இல்லை இந்த அழகெல்லாம் ஃபேடானதும் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. மேபி உனக்கு என் மேலேயும் எனக்கும் மேலேயும் குறைஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இல்லை, பியூர் லவ் அப்படிலாம் ஃபேட் ஆகாதுல்ல. எனக்கு அந்த விஷயமே இப்போ தாண்டி புரியுது அப்படின்னு உங்கள் ஜஸ்ட்டில் ரப் பண்ணிகிட்டே அதில் அப்படியே ப்ளே பண்ணிட்டே கேட்குறாரு. அப்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது, கையெடுங்குதே. முடியாது. அம்மா, நீ கூட ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? ஐயோ நல்லா இருந்துச்சுல்ல அந்த மூமெண்டெல்லாம். ஆக்சுவலாக நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்லவே முடியாதுடி. அதே அளவுக்கு நீ எனக்கு கொடுத்துருக்க, நிறைய கொடுத்துருக்க. நீயும் அப்படி தான். எவ்வளோ ப்ராப்ளத்தை ஸ்பேஸ் பண்ணாலும் அப்போவும் கொஞ்சம் கூட நான் டச் பண்ணால் அதை வேண்டானோ அப்படிலாம் ஒரு நாள் கூட என்னை ஹர்ட் பண்ணது கிடையாது. ஏன் அப்படி ஓயன்? லட்டு, உனக்கு அவ்வளோ என்ன முடியுமா என்ன? அப்போ நீங்கள் அப்படி ஹெட்டப் பண்ணி ஆக்சுவலாக டேயை பார்க்குறீங்க. என்னடி இப்படி பார்க்குற? ஏன் அப்படி கேட்குறீங்க? என் லவ் மேலே உங்களுக்கு டவுட்டா? டவுட்டெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிய மாதிரியே இருக்குது. பட் நீ ஏன் நெஞ்சில் படுத்துருக்கல, இந்த வலி கூட காணாமல் போயிடுச்சுடி. என்னமோ தெரில. நீ ஆக்சுவலாக ஒயன் ஒன்று பண்ணுறியா? ஏன்னா எனக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கோபம் வருது. உங்களை அடிச்சிடலான்னு போல தோணுது. லட்டு, அடியெல்லாம் செய்வியா நீ? ஏய் ஆமாம், என்னை ஒரு வாட்டி அடிச்சிட்டேன், ஞாபகம் இருக்கா? ரொம்ப கோபப்படுறேன்னு சொல்லிட்டு எப்படி அடிச்சிட்டா? அன்னைதாண்டி என் பொண்டாட்டியும் கோபம் வருங்கிறது தெரிஞ்சுது. என்ன எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு எனக்கும் கோபம் வரும்ல அப்படின்னு நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்கீங்க. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு 65, அவருக்கு ஒரு 80, 86 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஜேர்னி, அந்த லைஃப்பை என் பண்ணுற அந்த டைம் தான் தேக்கி. எஸ், அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அது இருக்குது. அதோட உங்களுக்கும் நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டு நாட்களில் என்றது மாதிரி தான் உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் ஆக்சுவலாக இவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக திறந்தான் இருக்குது. ஆனால் நாக் பண்ணோம்ல, அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கத அந்த பொசிஷன்லாம் மாற்றிக்கலை, அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. எஸ், இதே தான் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சேர்ந்தே இருந்திருப்பீங்க. உங்களை ஹக் பண்ணியிருப்பார், உங்களை ரொம்ப டச்சபிளாக பக்கத்துலேயே வச்சுருப்பார். பட்
அதுக்காக யாராவது வந்தால் விலகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் உள்ளாடி இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன் மற்றவங்க ஜெலஸ் ஆகிற அளவுக்கு உங்களோட லவ் இருக்கும். ஸோ மேட் ஃபார் ஈச் அதர்னு கொஞ்சம் பேர் சொன்னாலும் முக்கால்வாசி பேர் உங்களை பார்த்து செம்மையாக பொறாமப்படுவாங்க. இவங்க மட்டும் எப்படி இப்படி வாழ முடியுது அப்படின்னு தப்பு தப்பாலாம் பேசுவாங்க. அதை காரணமாக வச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ உள்ள ஆக்சுவலாக உங்களோட பையன் அண்டு கூட யாரையோ கூப்பிட்டு வரான். அப்போது அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஜூனா என்ன யூம் காணும், ரொம்ப நாளாக பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், பார்க்கவே முடியல. டே என்னடா இப்படி மறைஞ்சிட்டா? டே அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் எஸ் ஜூனா வந்திருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காண்டி எழுந்திக்கிறீங்க. அப்போ ஜூனா இரு போயன் ஒன்றும் இல்லை, இது என்ன நாங்கள் புதுசாக பார்க்குறது தானே, எப்போ பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலாக ஜூனோட ஒய்ஃபு ஆமாம் நாங்கள் எப்போ பார்க்குறது தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் இல்லை நீங்கள் எல்லாம் இருங்க, டே இங்கே வாடா அப்படின்னு உங்கள் பையனோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டே வா, அம்மாவுக்கு காஃபி போடு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்போது உங்கள் பையனும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான். அவனோட ஒய்ஃபும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸு. ஸோ ஆக்சுவலாக உங்கள் பையனோட ஒய்ஃபுன்னெலாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது. அவளும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி அப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. அவளும் வந்த புதுசுலலாம் சில பல கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணுவாங்க. அண்டு உங்கள் 2 பேரையுமே ஆக்சுவலாக ரொம்ப தப்பாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப சூப்பராக உங்கள் லவ் வச்சு ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் தான் நீங்களும் டேயும். ஸோ அப்படியே உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப வேவ்லேருந்து என்ன நினச்சாலும் ஒரே மாதிரி செய்வீங்க, ஒரே மாதிரி திங்க் பண்ணுவீங்க, லவ்வாலே எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க போல். ஸோ உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் கூட அப்படியே வந்து பேசிடுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸு, ஒரு மேஜிக்கல் கப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் அவங்களும் ஆக்சுவலாக உங்களோட டாட்டர்லாம் வந்து ஆக்சுவலாக ஓடி வந்து, ஐயோ அம்மா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, என்னாச்சு, அதான் அங்கிள் கூட தானே இருக்கீங்கன்னு சொன்னீங்க, எதுக்கு வந்தீங்க, ஏங்க நீங்கள் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? இல்லடி அவங்க காஃபி போட்டு, நான் போட்டு கொண்டு வர மாட்டேனா? இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க தான் போடுவாங்க, போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் பையனும் போய் காஃபி மேக் பண்ண. அப்போது அவங்க பையன்தான் முக்கால்வாசி ஒர்க் பண்ணுறான். அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே உங்கள் பையனை அப்படியே டேப் பண்ணிட்டே, டே நான்லடா, நீ எப்படிடா சர்வை பண்ணுவ, என்னை விட்டு இருப்பியா நீ? அம்மா நீ ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற? உண்மையாகவே நீயும் அப்பாவும் விட்டு எல்லாம் இருக்க முடியாதும்மா. நீங்கள் இல்லாத உலகம் எங்களுக்கு ஒரு ஹெல் மாதிரிதும்மா. ஏம்மா இப்படி திடீர்னு எல்லாம் அடிக்கடி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறா, என்ன ஆகுது? ஏன்னா 2 பேரும் எங்களை விட்டு போகிறதா ஐடியா வச்சுருக்கீங்களா என்ன? அப்படிலாம் இல்லைடா, டே அப்படிலாம் சரி நீ காஃபி வா போகலாம், அங்கே எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க பாரு, நம்ம அந்த சைடு போனோம்னா கொஞ்சம் வைபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி செம்மையாக ஃபேமிலியாக ஆக்சுவலாக ரூமில் இருந்த டேயும் மெதுவாக எழுந்திரிச்சு ஆக்சுவலாக கீழே வந்திருப்பார். ஜூனாவும் ஏஜ் தான். ஸோ பட் ஜூனா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கார். டே தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு ரொம்ப நடக்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஆனால் ஆக்சுவலாக வந்து டேயை கூட்டெல்லாம் வரீங்க, யாரையும் அவரை டச் பண்ண விட மாட்டீங்க. இந்த வயசுலேயும் அவ்வளோ ஒரு பொசசிவான ஒரு லவ் தான். அப்படியே எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸாக
செம்ம ஹாப்பியாக அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சிரித்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படி இருக்க ஆக்சுவலாக அன்னைக்கு நைட் ஆகுது. நீங்கள் டேயோட செஸ்ட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டேயும் உங்களோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கேட்டுட்டே என்னங்க ஏய் என்னாச்சு? தூங்கிட்டு தானே இருந்தால் என்னாச்சுடி? எங்க நீங்கள் ஏன் இன்னும் தூங்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரிலடி, எனக்கு இங்கே லைட்டாக வலிகிற மாதிரி இருக்குது. பட் நீ படுத்திருந்தியா? அதான் எங்கே வலிக்குதுன்னா சொல்ல மாட்டிங்களா? இதோ நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய் ப்ளீஸ் லட்டு, நீ என்னை தள்ளி போகாத. ரொம்ப வலிக்குது எனக்கு, நீ தள்ளி போனா ப்ளீஸ். என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த பெயினை ஹீல் பண்ண முடியுது. ப்ளீஸ் டி, தள்ளி போகாத. என்னங்க ஆகுது உங்களுக்கு? என்னங்க? ஏய் பையன்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லையே. ஏய் நான் இன்னும் 2-3 days. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே எப்படி? எனக்கு பயமாக இருக்குங்க. ஏய் பரவாயில்ல, இங்கே பாரு, நல்ல நாள் நீ அழக்கூடாது. லட்டு, உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடி, தாங்க முடியாதுடி என்னால். ப்ளீஸ் டி, நீ இப்போவே அழுது என்னை உடைக்காத. நான் அழலை. எங்க ரொம்ப வலிக்குதா? ஏய் இல்லை, கொஞ்சம் வலிக்குது. அண்ணா மேனேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தோணுதுடி, நான் மேபி ஒரு 3 or 4 hours அவ்வளோதான் இருப்பனோ அப்படின்னு தோணுது. என்னங்க பேசுகிறீங்க? ஏங்க எப்படி பேசுகிறீங்க? வலிக்குது எனக்கு. ஏங்க உங்கள் பாரு, ஒன்றும் இல்லை லட்டு சாரி, உன்னையும் பயமுறுத்துனா? சாரிடி, பயமுறுத்துறேன் இல்லை? இல்லை ஒன்றும் இல்லை. எப்படி இருப்பேன்டி. நீ என் கூட இருந்தால் இருப்பேன், நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன், எல்லாம் நம்பிக்கை தானே அப்படிங்கிற மாதிரி அவன் ஜஸ்ட்டே ரப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அந்த ஹேண்டை எடுத்து விட்டு நீங்கள் ரப் பண்ணுறீங்க. ரப் பண்ணிட்டே அப்படியே தேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஒயன் லட்டு, நீ இங்கே கிஸ் கொடுக்குறியா? ஆக்சுவலாக ஒரு 2 days மேலே ஆயிடுச்சு, நீ லிப்ஸில் கிஸ்ஸே பண்ணுறியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான் ரொம்ப டீப்பாக. எங்க ஓகே தானே? நீங்கள் ஓகே தானே? ஓகே தாண்டி. அப்படி நீங்கள் அவனோட ஜஸ்ட்டை ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் லே பண்ணிட்டுருக்கும்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, அங்கேயே ஃபேடாகி அவனோட ஜஸ்ட்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. டேயும் உங்களோட ஐஸ் க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போது டைரக்டர் கட் என்ன எங்கள் அம்மா அப்பா எப்படி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வாங்க. என்ன தாத்தா நீங்கள் கொஞ்சம் கூட நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க. பாட்டி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், டேய் நான் உனக்கு பார்ட்டியாடா, ஆன்ட்டின்னு கூப்பிடுறான். சரி ஆண்டி, ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல ஐஸை க்ளோஸ் பண்ணுவீங்கள்ல, கொஞ்சம் ஒரு நர்வஸிங்காக, அது எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது? உங்கள் ஆக்டிங் ஸ்கில் இதில் தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி தாத்தா இங்கே பாருங்கள், டேய் சரி அங்கிள்,
ஒழுங்காக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ரியல் ஸ்டோரி இது அவ்வளோ ஹிட் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் என்ன இப்படி மொக்க பண்ணுறீங்க? இது இது எங்கள் அம்மா அப்பா அவங்களோட ஸ்டோரி. அதை கொடுக்கும்போது நான் அவங்களோட வாழ்த்துருக்கேன். அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் கூட அதுக்கு கோஆப்ரேட்டிவாக நடக்கும். ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். எங்கள் அம்மா அப்பா எப்படின்னு உங்களுக்கும் தெரியும்ல, நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன இப்படி பண்ணுறீங்க? என்ன? ஐயோ, ஆக்சுவலாக இது என்னோடய ஒர்க்கே கிடையாது. நான் என்னோடய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்க தெரியாதா எனக்கு? ஆனால் எங்களோட டேடி மம்மியோட அந்த லைஃப் இன்னொருத்தங்களுக்கு அழகாக ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கும். அதனால தான் இதை மூவி ஆக்கணும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்காம ஐயோ சப்பையாக படுறீங்க? சொன்னால் கேளுங்க. இது லாஸ்ட்டு சீன் ரொம்ப பர்ஃபெக்டிவாக வரணும், ப்ளீஸ் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு கத்திகிட்ருக்கான். அப்போது ஆக்சுவலாக அங்கே உங்களோட பொண்ணும் இருக்கா. அவளும் உங்களை மாதிரியே அழகாக க்யூட்டாக இருந்துகிட்ருக்கா. அவளும் ஆக்சுவலாக அவனோட அந்த டைரக்டிங் ஒர்க்கு, அந்த மூவி ஒர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா 2 பேரும். அண்டு அவங்க ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்படியே உங்களோட ஹாப்பியான லைஃப்பை உங்களோட பிள்ளைங்க மூவி ஆக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை மூவ் பண்ணியிருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு நல்ல எண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த ஸ்டோரியை ஃபீல் பண்ணீங்க? இந்த ஸ்டோரியை நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரீங்கல்ல. ஸோ இடையில தான் நீங்கள் யாருமே பெருசாக கமெண்ட் பண்ணல. இருந்தாங்க டார்க் அப்சஷனுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸு அப்படி கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கிறீங்க. ஒரு 3-4 பேர் அவ்வளோதான் இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு 500ஆவது வியூஸ் போகும்ல. ஸோ அதில் அந்த பர்சன்ஸ் நீங்கள் இருக்கீங்கள, என்ன நினச்சிங்க? இந்த ஃபுல் ஸ்டோரியையும் அகைன் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த ஸ்டோரியில் அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நான் இன்னொரு சீசன் 2 வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். கேட்டால் கண்டிப்பாக உண்டும். ஓகே, பை.